போதைப்பொருள் வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் என வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நடிகர் ஸ்ரீகாந்திற்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நவம்பர் 11ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அளித்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை கேட்டு பெறுவோம். நமது செய்தியாளர் சோலமன் இணைகிறார். முழு விவரங்கள் என்ன சோலமன்? போதைப்பொருள் வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்துக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒருமுறை சம்மன் அனுப்பப்பட்டு அவர் ஆஜராகாத நிலையில் இரண்டாவது முறையாக இந்த சம்மனானது அமலாக்கத்துறை சார்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. வரும் 11ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறையில் உள்ள அலுவலகத்திற்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த 28ஆம் தேதி ஆஜராக அனுப்பப்பட்ட முதல் சம்மன் ஸ்ரீகாந்த் ஆஜராகாத நிலையில இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. நுங்கம்பாக்கம் போலீசாரால் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு நடிகர் கிருஷ்ணா உள்ளிட்ட பல நடிகர்கள், துணை நடிகர் உள்ளிட்டவர்கள் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் போதைப் பொருள் வாங்கியதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் முதற்கட்டமாக அனுப்பப்பட்ட சம்மனுக்கு ஆஜராகாத நிலையில் இரண்டாவது முறையாக நடிகர் கிருஷ்ணாவிற்கு சம்மன் அனுப்ப இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சசிதரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.